இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் நம்பர் இல்லாமல் ஆதார் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆதார் கார்டும் உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு மாதிரியே தான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். லைக் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், உங்களோட பயோமெட்ரிக் டேட்டா, டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே பிரிண்ட் ஆகிருக்கும். என்ன இது வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் இருக்கும். இந்த ஆதார் கார்டு எந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்ளை பண்ணி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு தேவைப்படுது அப்படின்னா, அப்போ வந்து இந்த ஆதார் கார்டு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் வந்து உங்களோட நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அல்லது உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பழைய ஒரிஜினல் ஆதார் கார்டில் பழைய டீட்டெயில்ஸ் தான் வந்து இருக்கும். இப்போது நீங்கள் அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு எப்படி வேலிடோ அதே மாதிரி இந்த ஆதார் கார்டும் எல்லா இடத்துலையும் வந்து வேலிட் ப்ரூஃபாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா இதில் வந்து UIDAI வந்து டிஜிட்டலாக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரிஜினல் ஆதாருக்கு ஈக்குவலாக வந்து இந்த ஆதாரை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி ஆதார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கும் நம்ம சேனலில் செப்பரேட் வீடியோ இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த UIDAI அப்படின்ற வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆதார் ரிலேட்டட் ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா உங்களோட கூகுள் சர்ச்சில் வந்து UIDAIன்னு அடிச்சிங்கனாவே ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து இது தான் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மை ஆதார்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் லாஸ்ட் ஆர் ஃபர்காட்டன் EID ஆர் UIDன்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் வேணுமா அல்லது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி வேணுமா அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. இதில் ஆதாரில் இருக்கிற நேம் தான் கொடுக்கணும் அப்படின்ற நீட் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக உங்களோட ஆதார் நம்பரோட ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அந்த மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ச்சா வெரிஃபிகேஷனுக்கு வந்து இந்த கேப்ச்சா கோடு வந்து கொடுத்துட்டு சென்ட் OTP அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து ஆதார் நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய நேம், அடுத்து ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்து கேப்ச்சா கோட் கொடுத்து சென்ட் OTP பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து OTP வந்திருக்கு. அதை வந்து இந்த OTP டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. யுவர் UID சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஆதார் நம்பர் இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி ஆதார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மை ஆதார்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு கீழே வந்து டவுன்லோட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து 3 வேஸில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று உங்களோட ஆதார் நம்பர் வந்து கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அல்லது இங்கே வந்து என்ரோல்மெண்ட் ஐடி, உங்களோட 28 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி வந்து இங்கே கொடுக்கணும். அல்லது உங்களோட ஆதார் விர்ச்சுவல் ஐடி வந்து கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே ஆதார் நம்பரே சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐ வாண்ட் அ மாஸ்க்டு ஆதார்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஆதார் கார்டு மாதிரியே தான். இந்த மாஸ்க்டு ஆதார்லேருந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களோட ஆதார் நம்பரில் வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும்தான் வந்து விசிபிளாக இருக்கும். மிச்ச நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுறலாம். அடுத்து வந்து இந்த கேப்ச்சா கோடு வந்து கேட்டிருப்பாங்க. இங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த ஆதார் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆதார் நம்பரோட மேப் ஆகிருக்கணும். ஏன்னா இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பரோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு தான் வந்து OTP போகும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஆதார் நம்பர் வந்து மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த ஆதார் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போது என்னோடய ஆதார் நம்பர் கொடுத்து கேப்ச்சா கோட் கொடுத்து சென்ட் OTP பட்டன் கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஆதார் ரெஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து OTP வந்திருக்கு. அது வந்து OTP டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு வந்து எஸ் நோ வந்து கொடுத்துக்கோங்க.
அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்ட் டவுன்லோட்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆதார் கார்டு வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜில் கீழே கொடுத்துருப்பாங்க ஆதார் எலக்ட்ரானிக் காப்பி இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஆதார் பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 8 கேரக்டர்ஸ் உள்ள பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கும் இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டில் உங்களோட நேம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு 4 லெட்டர் வந்து எடுத்துக்கோங்க கேபிட்டல் லெட்டரில். அதே மாதிரி உங்களோட இயர் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய பாஸ்வேர்ட். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அனீஷ் வைகுமார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் வந்து எடுத்துக்கணும், இயர் ஆஃப் பர்த் எடுத்துக்கணும். இது ரெண்டோட காம்பினேஷன் தான் அந்த பிடிஎஃப் ஃபைலோட பாஸ்வேர்ட். இப்போ இதே இது வந்து ஸ்பேஸ்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வி காயத்ரி இருக்குதுன்னு வைங்களேன், வி ஸ்பேஸ் காயத்ரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பேஸை வந்து விட்டுறணும். YYYY அதை மட்டும் எடுத்துக்கணும். தென் இயர் ஆஃப் பர்த். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணும்போது வந்து பாஸ்வேர்ட் கேட்பாங்க. பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஞாபகம் லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆதாரில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஆதார்லேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஆதார் கார்டை டிஜிட்டல் ஃபார்மெட்டில் டிஜிலாக்கர் அப்படின்ற ஆப்பில் வந்து நம்ம ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிஜிலாக்கர் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி நம்மளோட ஆதார் வந்து ஃபெச் பண்ணி வைக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம சேனலில் செப்பரேட் வீடியோ இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக ஆதார் நம்பர் இல்லைனாலும் எப்படி ஆதார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.